உனக்கு பிடிக்கலையா ஒதுங்கிக்க, உன் மனநிலை பக்குவப்பட்டுருச்சு, நீ காட்டுமிராண்டியாவே பழகிட்ட, நீ அறிவு கட்டவனாவே வளர்ந்துட்ட, படிச்ச புத்தகங்கள்ல இருந்து அறிவை மண்டைக்கு ஏத்தாத கூமுட்டையாக, அழுகி போன முட்டையாக, உடைத்தால் நாற்றம் எடுக்கக்கூடிய முட்டையாக உன் வாழ்க்கை மாறிடுச்சுன்னா நீ ஒதுங்கிப்போ. அந்த அழகான குடும்பத்துக்குள்ள உன்னோட கூமுட்டையை ஊத்தி அசிங்கப்படுத்தாத அப்படின்றதுதான் சமூகத்துல நாம் எழுப்புவது. ஏன்னா இவங்களை திருத்த முடியுன்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. அதாவது இதுல ஊறி போன ஒரு தலைமுறை இருக்குல்ல, திருத்த முடியாதுன்னு எதுவும் இல்லை. தலைமுறை அப்படின்றது வந்து இல்லைங்க, திருத்த முடியாது அப்படின்னா இந்த கொலை செய்யறவங்க அந்த மனநிலை இருக்குல்ல, இது வந்து எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா, அவன் வந்து மற்ற நேரங்கள்ல பல சாதிக்காரர்களை அரவணைத்து போறா கூட இருக்கலாம். ஒரு நொடியில வந்து அந்த தவறு செய்யக்கூடிய துணிச்சல் வந்து வருது அப்படின்னா அது ரொம்ப ஆபத்தான மிருகத்தனம். அந்த மிருகத்தனத்திற்கு வந்து அவர்களை தனிமைப்படுத்த வேண்டும். தனிமைப்படுத்தி அவர்களுக்கு வந்து உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும். சட்டம் தெரிஞ்ச குடும்பத்துல இருந்து வந்திருக்கிறான் அந்த பையன். அப்பா அம்மா 2 பேரும் போலீஸு. சட்டம் தெரிஞ்சிருந்து இதை செய்யறேன்னா அப்போ அந்த தண்டனை என்னன்றத காட்டித்தான் ஆகணும். சட்டத்தின்படி முழு தண்டனையும் அந்த நபர் பெறப்பட வேண்டும். அதை அனுபவிச்சு தான் ஆகணும். சாதிய ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனி சட்டம் இயற்றப்பட வேண்டுமா? ஆம், இயற்றப்பட வேண்டும். அதில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஆய்வு செய்வதற்கென்று ஒரு குழுவாவது நியமிக்கப்பட வேண்டும் உடனடியாக. அதில் நிறைய ப்ராக்டிக்கல் சிக்கல் இருக்குன்னு தோணுச்சுன்னா கூட பரவாயில்ல, உடனடியாக ஒரு குழுவை போட்டு அதை ஆய்வு செய்ய சொல்லி அதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டு அடுத்த முறை ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் அதை கொண்டு வாங்க.